திரு அக்னீஸ்வரன், இந்த எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ் அவங்க விரும்பின கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த முறை பெண்களுடைய வாக்கு அப்படின்றது யாருக்கு போக போகுது? ஏன்னா சாதனைகளை சொல்லி ஆளும் அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க கேட்குறாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியும் கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபேக்ஷன் ஆஃப் ஓட்டு அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா, இல்லை புதிய வரவு அப்படின்றது யாருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? யார் பக்கம் நிற்கிறாங்க? யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டு அரசினுடைய நிதியை நாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அது எந்த அரசாக இருந்தாலும் அப்படித்தான். கட்சி நிதியை ஒரு 1,31,00,000 பெண்களுக்கு நாம் வழங்கியிருந்தால் உண்மையிலே இந்த நாடு பாராட்டத்துக்குரியதாக வந்திருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் அப்படியே வர்ற வரியை தெரியாமல் உயர்த்தி அதிலிருந்து மக்களுக்கு அல்லது பெண்களுக்கு கொடுப்பது தான். ஆனால் அதை தாண்டி உண்மையிலே தமிழ்நாடு மக்கள், இந்திய மக்கள், தலைவர்கள் என்னதான் செய்தாலும் என்னுடைய வாக்கு புனிதமானது அப்படின்னு நினச்சி எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுறவங்க எல்லா காலத்திலையும் இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் தான் மனம் மாறுவார்கள். இந்த தொழில் நிற்கலாமா, அந்த தொழில். மக்கள் மாற முடியாது. எனக்கு எங்கே வீடு இருக்கோ, எங்கே ஆதார் இருக்கோ அங்கே தான் ஓட்டு போட முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது மாதிரி 5,73,00,000 பேர் வாக்காளர்கள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். எவ்வளவு? 2,40,00,000 பேர். இந்த முதல் தலைமுறை இளம் வாக்காளர்கள் 1,21,00,000 சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த 29 வயசுக்கு கீழே 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 1,21,00,000 பேர் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது அந்த மாணவர்கள் அல்லது கல்லூரி முடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சென்ற முறை நீங்கள் 29 சேர்த்துக்கிறீங்களா? என்னன்னா 29 அப்படின்னா 19லேருந்து 10 ஆண்டு, ஒரு 10 ஆண்டுல 2 எலெக்ஷன் அவங்க பார்த்து யாருக்கோ ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாங்க. 18 வயசு தான். இப்போ 14 வயசு 14 லட்சம் பேர் தான் முதல் முறையாக ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் 1,21,00,000 பேர் இருக்காங்களே 29 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க ஒரு தேர்தலை சந்தித்து, அப்பா இந்த கட்சி இப்படித்தான் பேசும், இந்த கட்சி இது செய்யும், இந்த கட்சி இப்படித்தான் புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் அவங்க தீர்மானிப்பாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 30% பேர் வாக்களிக்கவே இல்லைங்க. அந்த 30% பேர் 97 லட்சம் பேர் தீவிர வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கிறாங்களா? இல்லை நீக்கியதற்கு பிறகு சில பேரை புதுசாக சேர்த்துருக்கிறாங்க. மறுபடியும் 6வது ஃபார்ம், 7வது ஃபார்ம், 8வது ஃபார்ம் கொடுத்து மறுபடிக்கும் சேர்த்துருக்குறாங்க. நீக்கல் சேர்த்தல் அதெல்லாம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா இங்கே அந்த நீக்கியவர்கள் 97 லட்சம் பேர் எந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகுதான். இல்லை, கடந்த காலங்களில் ஒரு சில கட்சிகளோட நிலைப்பாடு என்னென்னா, வாக்காளர்கள் பட்டியலை சானிடைஸ் பண்ணணும், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்த கட்சியும் சாராதவர்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற விமர்சனம் இருந்தது. இப்போ எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. இதில் நீக்கப்பட்டவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களா இல்லை நீக்கப்பட வேண்டிய டூப்ளிகேட் ஓட்டர்ஸா? இல்லை, இப்போ இது 10-20 வருஷமாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த 97 லட்சம் பேருமே ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறவர்களா, எதிர்க்கிறவர்களா, அல்லது இறந்து போனவர்களா அப்படின்றது தெரியாதுல்ல. 2 தொகுதியில் இருக்கிறவர்களா அப்படின்னு தெரியாதுல்ல. அது இட் வில் பிளே மேஜர் ரோல் இன் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில். அந்த 30% பேர் வாக்களிக்காதவர்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு வர போறாங்களா, அல்லது இந்த 97 லட்சம் பேர்ல எத்தனை பேர் திரும்ப 16 லட்சம் பேர் 17 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீக்கிய 97 லட்சம் பேர்ல 16 லட்சம் பேர்ல மீத பேர் இருப்பாங்கல்ல, அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவானவர்களாக இதுவரைக்கும் வாக்களித்திருப்பார்கள் அப்படின்றது இருக்குல்ல. போன முறை எலெக்ஷன்ல 6,43,000 பேர் இருந்தாங்க. 97 லட்சம் பேரை நீக்கினாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 14 லட்சம் பேரை சேர்த்தாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை 6,40,000 பேரில் இப்போ 5,73,000 5,73,00,000 பேர் இருக்காங்க. அப்படின்னா அந்த எண்ணிக்கை குறைதானே? எப்படினாலும் இவங்க ஓட்டு போட்டவங்க தானே. புது ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 லட்சம் தானே. இவங்க ஏற்கனவே போட்டவங்க தான். நேம் விடுபட்டிருக்கு, இப்போ மீண்டும் சேர்த்துட்டாங்க. அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 பேர் மொத்தம் அவங்க போட்டு நமக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இப்போ தோராய வாக்காளர்கள் 6,39,00,000 சொன்னாங்க மாநில அரசு, தேர்தல் ஆணையம் சொல்கிறேன்.
ஆனால் அதில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திரும்ப அதில் ஃபார்ம் கொடுத்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை ஒரு கட்சியை தீர்மானிக்கும்ல. அது எந்த கட்சி, எல்லா கட்சிக்குமா அல்லது ஒரு கட்சிக்கா அப்படின்ற பாதிப்பு எங்கன்றது தான் நாம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, அப்படிதான் நான் பார்க்குறேன். எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றீங்க. எஸ்ஐஆர் 30% வாக்களிக்காதவர்கள் இந்த தேர்தலில் 30% வாக்களிக்காம போயிடுவாங்களா அல்லது வாக்களிப்பாங்களா? அப்படி வாக்களித்தால் யாருக்கு வாக்களிப்பார்கள்? புதிய கட்சி வரவு அப்படின்னு சொல்றோம். அந்த புதிய கட்சியில் இருக்கிறவங்க நாட்டு நலன், பொருளாதார சிந்தனை, செய்த திட்டங்கள் அதெல்லாம் பார்ப்பாங்களா? இல்ல கண்மூடித்தனமா ஓட்ட போடுவாங்களா? எதுவுமே தெரியல. சரி, ஃபைன். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு செந்தில், இந்த தேர்தலை கணிக்க முடியாததற்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை கணிப்பு முன் வச்சோம் அப்படின்னா தவறா போயிடும் அப்படின்றத அச்சம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இந்த தேர்தலை சிலர் கணிப்பதில் சிலருக்கு ஒரு உளவியலான ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு புறச்சூழல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நடைபெற்ற எல்லா தேர்தல்களும் ஒரு சில ரொம்ப மினிமமாக ஒரு சில தேர்தல்களை தவிர இருமுனை போட்டியாகத்தான் களம் வந்து இருந்திருக்குது. மூன்றாவது பிளேயர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. கடந்த காலத்தில் தோழர் சுகுணாதிவார் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி, அதற்கு முன்பு அம்மையார் ஜே அணி ஜானி என்று அஇஅதிமுக 2 அணியாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் மும்முனை போட்டி போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட பெருவாரியாக அது வந்து ஒரு இருமுனை போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது உண்டு. ஆனால் இந்த முறை புதுசாக சில பிளேயர்ஸ் வருகின்ற பொழுது இது ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்பது போன்ற ஒரு கருத்தாக்கங்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடக விவாதங்களிலும் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த கருத்துருவாக்கத்தினால், அந்த கருத்துருவாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையில் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் பலருக்கும் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கருத்துருவாக்கம் சமூக வலைத்தளங்கள்ல வருதுன்னு சொல்ல முடியாது சார். சீமான் 8% வாக்கு வாங்கி தன்னை நிரூபிச்சிருக்காரு. இன்னொருத்தர் திரைத்துறையிலிருந்து வந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்ற அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதை முன்வைத்து பேசுறாங்க. இது ஒரு கருத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லை, ஒரு எவிடன்ஸான ஒரு ஃபேக்ட் இல்லை. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இதை கேட்டதுனால, வெளிப்படையாக கேட்டதுனால நான் சொல்றேன். இப்போ களம் இதற்கு முன்பு 2 அணியாக இருந்திருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக, இப்படி தான் களம் இருந்திருக்குது. திரு சீமான் அவர்கள் நீண்ட காலமாக, சமீப காலமாக கடந்த சில தேர்தலில் இருக்கிறார். அப்போ அவர் 1% ஆரம்பிச்சு இப்போ 7 தாண்டி 8 வரைக்கும் தொட்டு நின்றுருக்காரு. அப்போ அதுவும் நமக்கு தெரியுது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வந்து 35 விழுக்காட்டையாவது தாண்டணும் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது வலிமையை நிரூபிக்காத ஒரு புது பிளேயர் உள்ளே வந்திருக்கிறார். அப்போ அந்த புது பிளேயர் எவ்வளவு வலிமையானவராக இருக்கிறார் என்பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்போ அவரை ஆதரிப்பவர்கள் ஒரு விதமான கருத்தை சொல்கிறாங்க. நடுநிலையாளர்களுக்கு கூட அவருக்கு வந்து ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வைக்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதுல யாருக்கிட்டையும் எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ நீங்கள் சீமானுக்கு சொன்னீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, ஒரு புதிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டேட்டா இருக்குது. அப்போது புது பிளேயர்ஸுக்கு டேட்டா இல்லாத போது அவரவர் என்ன செய்கிறாங்கன்னா அவரவருடைய விருப்பத்திலிருந்து அந்த புது பிளேயரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் பிரிக்க போகிற வாக்கு அதிமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துன்னு ஒரு